சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஆமை சுமந்த சித்தர். திருப்பார்கடலில் அமுதம் கடைந்த போது கூர்ம வடிவம், அதாவது ஆமை வடிவம் தாங்கிய பெருமாளாகிய திருமால் யோக சயனம் கொண்டிருந்த திருக்காட்சியை முதலில் காணும் தரிசனம் பெற்றமையால் இவருக்கு இந்த பெயர். கூர்ம வடிவில் இறைவனை முதுகிலே சுமந்து வலம் வர வேண்டும் என்று உறுதி பூண்டு ஆமை வடிவிலேயே அவரை சுமந்து கொண்டு திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வந்ததாலும் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. தவிர இவருக்கு கூர்மஜோதி பிரபாகர், கூர்ம பிரகாச சித்தர் என்ற பெயர்களும் உண்டு. விநாயகப் பெருமான் கஜ, அதாவது யானை வடிவில் கூர்மமூர்த்தியை முதலில் சுமந்து தேவலோகத்தில் வலம் வந்ததைப் போல் இச்சித்தரும் அவரை சுமந்து கூர்மமூர்த்தியின் வழிபாட்டிற்கான கூர்மதந்திர நெறிமுறைகளை வகுத்து தந்திருப்பதால் இவருக்கு ஆமை சுமந்த சித்தர் என்ற பெயர் வந்ததாகவும் கருதப்படுகிறது. கூர்ம வாஸ்து இலக்கணங்களையும் யோகங்களையும் கூர்ம ஞானத்தையும் தந்திருப்பவரும் இவரே. கூர்மமூர்த்தி முதலாக இப்பூமியிலே தோன்றிய இடம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரிஷிவந்திய தலத்தை நோக்கிய திசையில் காணப்படும் ரிஷிமுக பர்வதம் என்னும் இடத்தில்தான். அதேபோல் கூர்மமூர்த்தி, அதாவது திருமால் முதலாக அமர்ந்தது இந்த ஆமை சுமந்த சித்தரின் தோள்களில்தான். அதன் பிறகுதான் கருடாழ்வாரும் ஆதிசேஷனும் அவரை தாங்கும் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றனர். திருமாலின் கூர்மமூர்த்தி அவதார சிறப்புகளையும் மகத்துவங்களையும் இன்றும் நமக்கு சூக்ஷ்ம வடிவில் உணர்த்தி வருகிறார் இந்த சித்தர் பெருமான். மயன் மற்றும் விஸ்வகர்மா போன்ற தேவலோக சிற்பிகள் எல்லாம் இந்த சித்தருடைய கூர்மதந்திர இலக்கணப்படிதான் மதுரை மீனாட்சி ஆலயம், அரசர் கோயில் பெருமாள் ஆலயம் போன்ற ஆலயங்களையும் தெய்வ வடிவங்களையும் அவற்றுக்குரிய வாகனங்களையும் தெய்வலோகங்களையும் வடிவமைத்து தந்திருக்கின்றனர். சிவனின் அடிமுடி காண விண்ணுக்கும் மண்ணுக்கும் சென்ற பிரம்மா திருமாலின் கதையை நாம் அறிவோம். திருமால் பூமியிலே வராகமூர்த்தி, அதாவது பன்றி அவதாரம் கொண்டு சிவனின் திருவடியை காண செல்லுகையில் பூமியில் அடியிலே அவர் ஸ்பரிசித்த லிங்கங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலையிலேயே ஐக்கியமாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. பூமிக்கடியில் வராகமூர்த்தி குடைந்து சென்ற பகுதிகளை புள்ளியிட்டு இணைத்ததால் அதுவே தற்போதைய திருவண்ணாமலை ஷோடச கிரிவல பாதைகள் என்று சொல்லப்படுகின்றன. பர்வதமலை, செஞ்சிமலை, நட்சத்திரமலை போன்ற பல பகுதிகளை இணைத்து வரும் 16 வகையான அருணாச்சல கிரிவல பாதைகள் யாவும் இன்று வரை சித்தர்களின் தேவ இரகசியங்களாக துலங்குகின்றன. இதனை இப்பூவுலகிற்கு தெரிவித்தவரே இந்த ஆமை சுமந்த சித்தர்தான். இதை தவிர வராகப் பெருமான் மூர்த்தி குடைந்து சென்ற பகுதிகள் எல்லாம் கோண வடிவ புள்ளிகளில் அமைக்கப்பட்டதால் அவைகள் யாவும் திருவண்ணாமலை பூமிக்கு மேலே எண்ணற்ற தரிசன முகடுகளாக, தாவர பொருட்கள் இருக்கும் இடமாக, விசேஷ தரிசன வழியாக அமைந்திருப்பதை புள்ளி விவரங்களாக குறித்து வைத்திருக்கிறார் இவர். இக்கலியுகத்திலே திருவண்ணாமலை கிரிவலத்திற்கென
16 விதமான கிரிவல சுற்று முறைகள் இருப்பதாக அகஸ்திய விஜயம் என்னும் தெய்வீக நூல் உரைக்கின்றது. அவைகளில் மகாகிரிவல பாதை என்று கூறப்படுகின்ற ஸ்ருங்காவரம், செஞ்சி, சந்திரகிரி, பர்வதகிரி போன்ற 16 பாதைகளிலும் வாரந்தோறும் தினமும் முறையாக அண்ணாமலையை கிரிவலம் வந்தவர் இந்த சித்தர். இவர் திருவண்ணாமலையிலேயே கிரிவலம் வந்து கொண்டிருந்த காலங்களில் அடர்ந்த காடுகள் இருந்ததால் ஒரு முறை கிரிவலம் வருவதற்கே 86 மைல்கள் சுற்ற வேண்டி இருந்ததாம். கூர்மதந்திர நியதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் யாவும் மிகுந்த அபரீதமான பலன்களை அளிக்கக்கூடியவை. இதனால்தான் பெருமாளின் மற்ற அவதார மூர்த்திகளுக்கெல்லாம் ஆலயங்கள் பல இருந்தாலும் ஆமை வடிவிலே இருக்கின்ற கூர்ம அவதார பெருமாள் மூர்த்திக்கு மட்டும் கோயில்களும் சன்னதிகளும் மிக அபூர்வமாகவே காணப்படுகின்றன. ஆமைக்குரிய சிறப்பு விசேஷம் என்னவென்றால், சமகாலத்தில் 1000 ஆண்டுகளை யோகபூர்வமாக அறிந்து இப்பூ உலகில் வாழும் தன்மைகளை கொண்டிருப்பது தான். எனவே கூர்ம சக்தி தலங்களில் செய்யப்படும் 64 தலைமுறைக்கான தர்ப்பணம் மற்றும் படையல் வழிபாடுகள் மிகவும் புண்ணியமானவை, பல நற்பலன்களை தரக்கூடியவை. இவற்றையெல்லாம் பரிபூர்ணமாக காணப்பெற்ற ஆமை சுமந்த சித்தர் திருவண்ணாமலையை சூக்ஷ்ம வடிவில் கிரிவலம் வரும் நாள் மிகவும் அரிய பொன்னாள். ஆண் பெண் சந்ததி இல்லாமல் தவிக்கும் தலைமுறையினரும் தத்தெடுத்து தம் தலைமுறைகளை விருத்தி செய்து கொண்டவர்களுக்கும் தங்கள் குடும்ப நலத்திற்கு வேண்டி இந்த ஆமை சுமந்த சித்தர் கிரிவலம் வரும் நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.